அண்மை செய்தி கேரள நிலச்சரிவு பாதிப்பை தொடர்ந்து நிதியுதவி வழங்க முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு உதவி வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நிதியுதவி வழங்க கோரிக்கை வைத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கேரளா CMDRF@SBI என்ற கூகுள் பே கணக்கிலும் நிதியுதவி வழங்க பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கேரள நிலச்சரிவு பாதிப்பை தொடர்ந்து நிதி உதவி வழங்க முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு உதவி வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் ஜிபே மூலம் உதவித்தொகை வழங்கவும் கோரிக்கை வைத்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வங்கி கணக்கு விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நிதியுதவி வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் கூகுள் பே அது தொடர்பான விவரங்களையும் அளித்திருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரளா வயநாடு பகுதியில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக தற்போது வரையிலும் 200 பேருக்கும் மேலாக உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கான பணிகள், அதாவது மீட்பு பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று அதிகாலை தொடங்கிய இந்த மீட்பு பணி என்பது இன்று வரையிலும், தற்போது வரையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். தமிழகத்திலிருந்தும் மீட்பு பணியின் வீரர்கள் நேரடியாக சென்று அங்கு இந்த களத்தில் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் கேரளாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு பாதிப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு கேரளா என்பது சிக்கி தவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக சோக காலங்களில் கைகளை பிடிப்பது ஒற்றுமையின் தூய்மையான வடிவம் எனவும் யார் துன்பங்களை தனியாக எதிர்கொள்ள மாட்டார்கள் என வாக்குறுதி என்பது அளிப்பதாகவும் ஒவ்வொரு பங்களிப்பும் அளவு எதுவாக இருந்தாலும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்ற பதிவொன்றை செய்து அதற்கு கீழாக அவர் கேரள பாதிப்புக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் உதவி செய்யலாம் என்பது தொடர்பான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் வங்கி கணக்கின் விவரங்கள், அதே போல கூகுள் பே, போன்பே உள்ளிட்ட விவரங்களையும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் கேரளாவிற்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் இதன் மூலமாக பணமோ அல்லது எந்த உதவியாக இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் அது பெரிதாக இருக்கும் என்கின்ற வகையில் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு இடங்களில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போதும் கூட ஒரு சில இடங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலையில் வயநாடு பகுதியில் முழுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அதே போல உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கப்பட்டிருந்தாலும் அதில் ஓரிருவர்கள் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அதை வழங்க வேண்டும் என்று தற்பொழுது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.